நாம அழைக்க போறது ஒரு பெரிய தெய்வத்த தான் கூப்பிட போறோம். பாலா என்பது 2 எழுத்து. உருவத்தில் குழந்தை போன்று தான் பார்க்கிறோம். ஆனா, அவர்களுடைய சக்தி என்பது அளப்பரிய சக்தி. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வத்தை நாம அழைக்கணும் அப்படிங்கும் பொழுது, நம்முடைய எண்ணங்கள் சஞ்சலம் இல்லாமல், தடுமாற்றம் இல்லாமல், குழப்பம் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில தான் இந்த பாலாமாவ நம்ம அழைக்கணும். அப்ப அப்படிப்பட்ட காலகட்டம் எதுவாக இருக்கும்? காலையில 4 மணிலேருந்து ஒரு 6 மணிக்குள்ள ஒரு டைம் எடுத்துக்கோங்க. அப்படி இல்ல அப்படின்னா, சாயந்தரம் 6 மணிக்கு பிறகு 8 மணி வரைக்கும் ஒரு டைம் எடுத்துக்கோங்க. நான் ஏன் 8 மணிக்கு பிறகு போக வேணாம் அப்படின்றத சொல்றேன் அப்படின்னா, நான் பூஜை பண்றேன்ற பேர்ல வீட்ல உள்ளவங்களுக்கு தொல்ல குடுத்துட்டு இருக்கக்கூடாது. 9 மணிக்கு எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு பிறகு 10 மணிக்கு தியானம் பண்றேன், பூஜை பண்றேன், மணி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு, மத்தவங்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது அப்படின்றதுக்காகவும், உங்களுடைய உடலை நீங்கள் வருத்திக் கொள்ள வேண்டாம் என்பதற்காகவும் தான் இந்த மாதிரியான டயத்த சொல்றேன்.